வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக சென்னையில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுவிடும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தின் அருகே சென்னை மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 4 குளங்களின் கொள்ளளவை 2 மடங்காக அதிகரிக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். சென்னையை பொறுத்தவரை 3081 கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால் வாய்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது. இந்த 3081 மழைநீர் வடிகால் வாய்களையும் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் அந்த மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்வாருவது என்கின்ற நிலையில் இன்றைக்கு அந்த பணிகளும் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே அனைத்து மழைநீர் வடிகால் வாய்களும் தூர்வாரும் பணிகளும் இன்றைக்கு முழுமைப்படுத்தப்படவிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயண திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் திட்டமிட்டபடி நாளை வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சார், நேற்று அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது முதலமைச்சர் தொடர்ச்சியாக பயணம் செய்வதால சிறிய அளவிலான உடல்நல பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போ காலையில் கூட 3.5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு தாங்க வரேன். அவர் கூட ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. விளையாட்டு பயணத்தில் ஏதாவது மாற்றம் இல்லை எதுவும் இல்லை. நாளைக்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வருவதாகவும் மற்றொரு கேள்விக்கு மா சுப்பிரமணியன் பதிலளித்தார்.